குற்ற பரம்பரை படத்தின் குத்துவெட்டு குளறுபடிகள் ஒரு புறம் போய்க் கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தில் நான் பின் வாங்கப் போவதில்லை என்று இரு தரப்பும் மோதிக் கொண்டிருந்தாலும் பாரதி ராஜாவிற்கு தான் திரையுலக சப்போர்ட் அதிகம் என்கிறது தற்போதைய தகவல்கள். இந்த விஷயத்தில் பாரதி ராஜா இவ்வளவு மூர்க்கமாக நடந்து கொள்வது ஏன்? விசாரித்தால் ஆணிவேரில் நிறையவே ஜாதிய காரணம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. முதலில் குற்ற பரம்பரை படத்தில் நடிக்க விக்ரம் பிரபுவை தான் அழைத்தாராம் பாலா. அவரும் பாலாவை சந்தித்து பேசியிருக்கின்றார். பேச்சுவார்த்தை முடிவில் படம் 2 வருடத்தை தாண்டும் என்பதை உணர்ந்து கொண்ட விக்ரம் பிரபு ஒதுங்கிவிட்டார். குற்ற பரம்பரை உருவாகப் போகிறது என்ற தகவலை மட்டும் அப்பவே பாரதி ராஜா காதிற்கு சென்றது. நம்ம ஜாதி கதை இது, நம்ம ஜாதிக்கார பையனை ஹீரோவாக நடிக்கட்டுமே என்றாராம் அவர். அதன் பிறகு விஷாலும் ஆர்யாவும் உள்ளே வந்ததும் ரொம்பவே கொதித்தாராம் இயக்குனரையுமே. ஒரு தெலுங்குக்காரனையும் ஒரு மலையாளத்தனையும் வைத்து நம்ம கதையை எடுக்கிறதா என்று கிளம்பியதுதான் இந்த பிரச்சனை. அதன் பிறகுதான் அவர் நானும் குற்ற பரம்பரையை எடுப்பேன் என்று கிளம்பினாராம். ஒருவேளை இது நிஜமாக இருக்கும் பட்சத்தில் பாரதி ராஜாவின் அற்புதமான படைப்புகளுக்கு உயிர் கொடுத்த கலைஞர்களில் பலர் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள்தான். பாரதி ராஜா அறிமுக நாயகிகளில் ஒருவர் கூட தமிழச்சி இல்லை. இதெல்லாம் இமயத்திற்கு தெரிந்திருந்தும் சாதிய சாயத்தை எடுத்து பூசிக்கொண்டு பேயாட்டம் ஆடுவதுதான் ஏனென்றே புரியவில்லை. இந்த நூற்றாண்டிலும் சினிமா, அரசியல், இலக்கியம், பத்திரிகை, தொலைக்காட்சி என எல்லாவற்றிலும் தலைவிரித்தாடும் சாதியை எந்த பெரியார் வந்து கொளுத்துவது என்று தெரியவில்லை.